Hi viewers, welcome to my YouTube channel. நம்ம PGTRB பாலிட்டி டிஆர்பி ரெண்டு காமன் சிலபஸ் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதே போல் நம்ம ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் இம்பார்ட்டன்ஸ் கொஷின் நம்ம பார்க்கலாம். எம்சி கொஷின் 1 by 1 நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா வீடியோஸும் நான் வந்து கண்டினியூஸாக போட்டிருக்கிறோம். சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் நம்ம வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இம்பார்ட்டன்ஸு கொஷின்ஸ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். இப்போ B and B dash are Banach space and if T is continuous linear transformation of B onto B dash then அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு தான், நமக்கு ஸ்டேட்மெண்ட் தியரம்ஸ் தான். நீங்கள் கொஷின் பார்த்தோன்னே அப்படியே ஆன்சரு நீங்கள் அப்படியே ரீகால் பண்ணிக்கலாம். B and B dash Banach ஸ்பேஸாக இருந்ததுன்னா அப்போ T is continuous linear transformation of B onto B dash then எப்படி இருக்கும்? T maps open set into open set நமக்கு இருக்கும். ஆப்ஷன் வந்து A வந்து கரெக்ட் ஆப்ஷன். T maps open set into open set நமக்கு இருக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். If n and n dash be normed linear space then வந்து n by n dash is a normed linear space with நமக்கு என்ன இருக்கும்? n விஷயம் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக இருந்ததுன்னா n by n டேஷும் வந்து நார்ம்டு வந்து லீனியர் ஸ்பேஸாக இருக்கும். அதற்கு கூட கண்டிஷன். இதெல்லாம் வந்து நிறைய கொஷின் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அதே கொஷின் ரீகால் ஆகும். இதுவும் நமக்கு ஒரு ரீகால் மாதிரி தான். நமக்கு கொஷின் ரிப்பீட் ஆனால் அப்படி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஷின் எப்படி இருக்கும்? நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னாவே நார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நார்ம் எக்ஸ் ப்ளஸ் நார்ம் ஒய் ஈக்குவல் டு நமக்கு இருக்கும். கிரேட்டர் தான் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு வராது. ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். இஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பிலாங்ஸ் டு ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா இதுக்கு ஆப்ஷனில் நமக்கு எது கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு பாருங்கள். ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செகண்டாக இருக்கிறது. இப்போ எக்ஸ் கமா ஒய் இங்கே இருக்குதுன்னா பாருங்கள், எக்ஸ் கமா இங்கே பீட்டா ஒய்னா இந்த பீட்டா அந்த பக்கம் நம்ம வெளியே எடுத்தோம்னா பீட்டா பாராக நமக்கு மாறும். இந்த காமா ஐடியா எடுத்தால் காமா பாராக நமக்கு மாறும். சரிங்களா? இதில் அதே மாதிரி பீட்டா வந்து பீட்டா பாராக கிடையாது. இதுலேயும் பீட்டா அந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு பீட்டா பார் நமக்கு கிடையாது. அதே மாதிரி செகண்டாக வந்தாலும் பீட்டா பார், ஆல்பா அந்த பக்கம் வச்சுன்னா ஆல்பா பாராக மாறும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோம்னா இது நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆப்ஷன். இப்போ பிசிடி எல்லாமே ராங். இது நார்மலாக ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். Next வந்து T is an operator on Hilbert space H, T star on H, then for all x, y belongs to H. இதுவும் அதே சேம். இப்போ தேர்டு நம்ம பார்த்தோமா சேம் அதே மாடல் தான் இருக்கிற. ஆப்ஷனில் பாருங்கள் இது கரெக்ட் ஆப்ஷன். இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட்லேருந்து செகண்டு நமக்கு மாறுது அப்படின்னா T ஸ்டாராக நமக்கு இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் ஆகுதுன்னா T ஸ்டாராக நமக்கு வரும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து T செகண்டுக்கு மாதிரி T ஸ்டார், இதுவும் நமக்கு தப்பு தான், ராங்கு தான். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து செகண்டாக நமக்கு மாறுதுன்னா T ஸ்டார் ஒய். அப்போ T எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கமா T ஸ்டார் ஒய். ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து ஃபிஃப்த் ஒன்று வந்து பாருங்கள். இஃப் வந்து டிபிஏ நார்மல் ஆப்ரேட்டர் ஆஃப் ஏ ஃபைனர் டைமென்ஷன் ஹெச்எஸ், அதாவது வந்து பார்த்தோன்னா நமக்கு எலிமெண்ட்ஸு வித்து ஜீட்டா டெல்டா ஆஃப் டி ஈக்குவல் டு lambda 1 lambda 2 up to lambda n then we have னு இருக்குது. இதில் இது நமக்கு ஆப்ஷன் டி இஸ் அண்ட் பாசிட்டிவ் இஃப் ஈச் lambda greater than 0 அதே நமக்கு என்ன ஆப்ஷன் நம்ம பாருங்கள். இது ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து இது நம்ம கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஹில்பர்ட் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹெச் நமக்கு இருந்ததுன்னா அது வந்து பார்த்தோன்னா டெல்டா ஆஃப் டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன இருக்குது நமக்கு. அப்போ டி இஸ் வந்து பாசிட்டிவ் இஃப் அண்ட் ஒன்லி லேம்டா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 நமக்கு இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். டி இஸ் வந்து பாசிட்டிவ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஈச் லேம்டா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும். சரிங்களா? Next, for any real or complex number x1, x2 up to xn, any y1, y2, y1 இது நமக்கு டைரெக்டாக நமக்கு ஃபார்முலாஸ். இது sum of i is equal to 1 modulus of xi yi less than or equal to sum of i equal to 1 to n வந்து xi whole power p. சரிங்களா? xi whole power p whole power 1 by p அதே வந்து q whole power 1 by q அப்படின்னு இருக்கும். இது நம்ம பார்த்தோன்னா அண்டர் த கண்டிஷன். இதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது? ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு நமக்கு இன்இக்வாலிட்டி அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. சரிங்களா? அதில் வந்து பார்த்தோம்னா
நமக்கு என்ன வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும், அதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது கண்டிஷன் எப்படி இருக்குன்னா p greater than 1 q is 1 by p plus 1 by q equal to 1 நமக்கு இருக்கும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள். இல்லை p வந்து less than 1 greater than 1 இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா q is 1 by p plus 1 by q equal to 1 தான் நமக்கு இருக்கும். Next question, a metric space is a Banach space if and only if condition என்ன வரும். மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து Banach ஸ்பேஸாக இருந்ததுன்னா அது வந்து நார்மல் லீனியர் அண்ட் காம்பேக்ட் அண்ட் கனெக்டடு, இல்லைன்னா நார்மல் லீனியர் அண்ட் கம்ப்ளீட். இது டேரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் அது என் மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஏ Banach ஸ்பேஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இஃப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லீனியர் அண்டு கம்ப்ளீட்டு. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். எப்படின்னா நார்மல் லீனியர் அண்டு கம்ப்ளீட். Next question பாருங்க. if p greater than 1 and q is defined, q ஓட defined இப்போ தான் நாம் பார்த்தோம். 1 by p plus 1 by q equal to 1 and for f and g two complex valued measurable ஃபங்க்ஷனாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ் வேல்யூ மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா f belongs to LP of x, g belongs to LQ of x, then the folders inequality. அப்போ அதான் கண்டிஷன் சொன்னோம். அப்போ அந்த ஃபோல்டர் இன்இக்வாலிட்டியில் எது நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ பி சி டியில் 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி எது வந்து ஹோல்ட் பண்ணோம். p greater than 1 q defined 1 by p plus 1 by q equal to 1 நமக்கு இருந்ததுன்னா ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வல் ஓவர் எக்ஸ் மாலஸ் ஆஃப் எஃப் ஜி டி மியூ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கணும். நாம் எஃப் ஓ பி நாம் ஜி எஃப் கியூ. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். ஏ கம்ப்ளீட் நார்மல் லீனியர் ஸ்பேஸ் இஸ், எல்லாமே கொஷின் நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். கம்ப்ளீட் நார்மல் லீனியர் ஸ்பேஸு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு Banach ஸ்பேஸ் நமக்கு இருக்கும். அப்போ கம்ப்ளீட் நார்மல் லீனியர் ஸ்பேஸ் இஸ் Banach ஸ்பேஸ். ஆப்ஷன் பியில் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டூ ப்ரொஜெக்ஷன் p and q on a Hilbert space H are said to be a ஆர்த்தோகனல் அப்படின்னு இருக்குது. ஆர்த்தோகனல் இஃப் கண்டிஷன் எப்படி இருக்கும். அப்போ ரெண்டு ப்ரொஜெக்ஷன் p and q on Hilbert space H இருந்ததுன்னா said to be a ஆர்த்தோகனல் இஃப் என்ன கண்டிஷன் நமக்கு ஆர்த்தோகனல் ட்ரூ ஆகும் அப்படின்னா ஆர்த்தோகனல் அப்படின்னா pq equal to 0. ஆர்த்தோ நார்மல் அப்படின்னா pq equal to 1. அப்போ ஆர்த்தோகனல் அப்படின்னா pq equal to 0. Next question பாருங்க. if m is a closed linear subspace of a normal linear space x, if x is a Banach space then the following also Banach space நமக்கு இருக்கும். அப்போ வந்து closed linear subspace m வந்து closed linear subspace of a normal linear space x வந்து பார்த்தோம்னா அது x is a Banach spaceஆக இருந்ததுன்னா அது following எது நமக்கு Banach spaceஆக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் அதாவது ப்ளஸ் எம்மு மைனஸு மல்டிப்ளை டிவைடில் இருக்குது. எது நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாருங்கள். அது வந்து எக்ஸ் பை எம் வந்து பார்த்தோன்னா இதுதான் ஆல்சோ Banach ஸ்பேஸாக நமக்கு இருக்கும். சரிங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸ் இஸ் ஏ Banach அல்ஜிப்ரா அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்னு இருக்குது. தென் த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆர் ஆஃப் எக்ஸிஸ். அப்போ ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆர் ஆஃப் எக்ஸிஸ் என்ன நமக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்கள். கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு. லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் நாம் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஹோல் பவர் 1/n இருக்கும். இல்லை இங்கே 1/n ஹோல் பவர் n பவர் n 1/n ஹோல் பவர் 1/n அப்படின்னா இது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து லிமிட் என்ட்ரன்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் நாம் ஆஃப் எக்ஸ் பவர் n ஹோல் பவர் 1/n. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். Next question. E is a real normed space and M is a linear subspace of E ன்னு இருக்கு. If E belongs to M star then there exists a G belongs to E star such that F contains G and அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகும் அப்படின்னா ஈஸியாக ரியல் நார்ம்டு ஸ்பேஸாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் E belongs to M star then there exists a G belongs to E star such that F contains G அப்படின்னு இருந்ததுன்னா ஆப்ஷன் ஏ பி சி டியில் பாருங்கள் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். நாம் ஜி ஈக்குவல் டு நாம் எஃப். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஏ Banach ஸ்பேஸ் அண்ட் ஒய் இஸ் ஏ நார்மல் லீனியர் ஸ்பேஸ்.
if it is a bounded linear transformation from a linear subspace E of x onto y then T is a அப்படின்னு இருக்கு. இது நமக்கு டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். க்ளோஸ்ட் மேப்பிங், ஓப்பன் மேப்பிங், லீனியர் மேப்பிங், இன்வெர்ஸ் மேப்பிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஓப்பன் மேப்பிங். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? E of x onto y then வந்து T is a open mapping. next question பாருங்க. 1 less than or equal to p less than infinity on f comma g belongs to LP of x where f and g are complex valued measurable function. Then வந்து Minkowski inequality. டைரெக்டாக எல்லாமே இந்த இன்இக்வாலிட்டி சரிங்களா தியரம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய கொஷின் எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இன்இக்வாலிட்டிலாம் கரெக்டாக பார்த்து வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா இது Minkowski inequality இஸ் என்ன ஆப்ஷனில் வந்து ஏபிசிடி ஆப்ஷனில் இது கரெக்ட் ஆப்ஷனில் பாருங்கள். ப்ளஸ் இங்கே மைனஸு அதே மாதிரி ப்ளஸ்ஸு மைனஸ் தான் இருக்குது. லெஸ் அண்ட் கிரேட்டர் தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அந்த ஆப்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். நாம் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி பி லெஸ் அண்ட் ஆர் ஈக்குவல் டு சரிங்களா நாம் எஃப் ப்ளஸ் நாம் ஜி. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஃப் எக்ஸ் அண்டு ஒய் ஆர் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அப்படின்னு இருந்தோம்னா அது ஆப்ஷன் நமக்கு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கொஷின் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் எது நமக்கு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ்பிளைன் பண்ணி. 2-3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். அதில் வந்து லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இது பாருங்கள். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சாவே நமக்கு ஆப்ஷன் கிடைச்சிரும். அப்போ வந்து பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab மட்டும் கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்புறம் 2x 2y மட்டும் கிடைக்கும். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆப்ஷன் இன்னர் ப்ராடக்ட்டில். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பி ஆஃப் எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஆன் Hilbert space x. T belongs to B of x. Then the adjoint of T is T star defined by இதுவும் சேம் அதே தான் சொல்லியிருக்கிறேன். TX ரெண்டாவது வந்தால் T ஸ்டாராக நமக்கு கிடைக்கும். அதே செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தால் தான் Tயை நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் ஏபிசிடியில் இது கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டில் டிஎக்ஸ் இருக்குது, செகண்ட் போனால் டி ஸ்டாராக மாறும். இது எல்லாமே ராங்கான ஆப்ஷன் தான். இதுவும் ராங்கான ஆப்ஷன் தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன். டிஎக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கமா டி ஸ்டார் ஆஃப் ஒய் ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x is a complex Banach algebra and x belongs to x. The spectrum of x denoted by sigma of x in the set என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். நம்முடைய ஸ்பெக்ட்ரம் denoted by denoted by sigma x இருக்கிற ஆப்ஷனில் நமக்கு இது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு பாருங்கள். லேம்டா பிலாங்ஸ் டு இந்த ரியல் நம்பர், இது காம்ப்ளெக்ஸ் ரியல் நம்பரில் x minus lambda not invertible இருக்குது. இதில் வந்து நமக்கு எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா lambda belongs to C, x minus lambda is not invertible. சரிங்களா? ஆப்ஷன் C வந்து இதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் ஏ Banach ஸ்பேஸ் எவ்வரி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ் எப்படி நமக்கு இருக்கும்? Banach ஸ்பேஸ் வந்து எவ்வரி கன்வர்ஜென்ட் வந்து எவ்வரி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ட். கரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? Banach ஸ்பேஸில் எவ்வரி அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சீரீஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் எக்ஸ் இஸ் ஏ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அண்ட் பி பிலாங்ஸ் டு பிஎல் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ரொஜெக்ஷன் தென். இது நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினாக ரிப்பீட்டாக நம்ம எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் டிஆர்பியில். இப்போ எக்ஸ் இஸ் ஏ நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அண்ட் பி பிலாங்ஸ் டு பிஎல் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ரொஜெக்ஷன் தென் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. ஆப்ஷன் ஏ வந்து இதுதான் நமக்கு ப்ரொஜெக்ஷனில் வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி தான் டைரெக்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட்டு ஃபார்முலாஸ் எல்லாமே அதே தான் நமக்கு. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒவ்வொரு கொஷினுமே டைரெக்டாக அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு தியரம்ஸ் தான் நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அதில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next question. An element k belongs to C is called a spectral value of A belongs to BL of X is. Spectral value எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆப்ஷனில் நம்ம பாருங்கள்.
k is invertible இல்லை a minus ki இல்லை a minus ki is not invertible. இது வந்து பார்த்தோம்னா ak is not invertible. Spectral value of a belongs to bl of x அப்படிங்கிறது அது வந்து a minus ki is not invertible இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் வந்து c வந்து கரெக்ட் ஆப்ஷன். Next question, if E is an orthonormal set and வந்து initial B is x, then வந்து ஆப்ஷனில் நமக்கு கரெக்ட் ஆப்ஷனில் பாருங்கள் orthonormal செட்டாக இருந்ததுன்னா வேல்யூ ப்ராப்ளம்ஸில் எக்ஸ் தென் என்ன இருக்குது ஆப்ஷனில் அது வந்து நார்ம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும் அண்ட் வந்து நார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் ஆப்ஷன் வந்து டி வந்து தான் கரெக்ட் ஆப்ஷன். சரிங்களா? எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். The only when the possible limit point of the spectrum of a compact operator is வந்து only possible limit வந்து point of the spectrum of the compact operator is வந்து 0. Next question வந்து T of H2H be a bounded self-adjoint linear operator on a complex Hilbert space H, then the eigenvalues எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல் ரியல் வேல்யூஸ் இமேஜினரி ரியல் அண்ட் இமேஜினரிக்கு ரேஷனல் இருக்குது. ஆல் வந்து ரியல் வேல்யூஸாக நமக்கு கிடைக்கும். ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச்சில் வந்து தென் த ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆல் ரியல் வேல்யூஸ். நெக்ஸ்ட் வந்து an operator T on Hilbert space H is a self-adjoint if and only if எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்களே ஆப்ஷன் வந்து பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்போ ஆப்ரேட்டர் அண்ட் டிஎன் இருந்தால் அவனோட ஹில்பர்ட் ஸ்பேஸ் வச்சுருந்தால் செல்ஃப் அட்ஜாயிண்ட் வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது டிஏ எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ரியல் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் நமக்கு இருக்கும். சரிங்களா? டிஎக்ஸ் கமா எக்ஸ் வந்து ரியலாக இருக்கும் ஃபார் ஆல் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச். நெக்ஸ்ட்டு டூ ப்ரொஜெக்ஷன் பி அண்ட் கியூ ஆன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் செட் டு பி ஆர்த்தோகோனல். முன்னே வந்து ஆர்த்தோநார்மல் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து ஆர்த்தோகோனல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு இருக்குது. அதுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதே ஆர்த்தோகோனல் வந்து பார்த்தோம்னா ஆர்த்தோநார்மல் 1ன்னு கிடைக்கும். இப்போ ஆர்த்தோகோனல் வந்து பிக்யூ ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஆர்த்தோகோனல் வந்து பிக்யூ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் வந்து let A be a Banach algebra, Z be a set of all topological divisor of 0 and S be the set of all வந்து singular element of A then அப்படின்னு இருக்குது. அது ஆப்ஷன் நமக்கு எது கரெக்ட் ஆப்ஷன் வரும். Banach algebra இருந்தால் set of all வந்து topological divisor of 0 and வந்து set of வந்து singular எலமெண்ட்டாக இருந்தால் அதுக்கு என்ன ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏபிசியில் கரெக்ட் ஆப்ஷன் என்ன இருக்கணும். இசட் ஈஸி வந்து சப்செட் ஆஃப் எஸ்ஸாக இருக்கும். சரிங்களா? சிங்கிள் வந்து டிவைசர் 0 வரதுனால இசட் வந்து இசட் ஈஸியாக சப்செட் ஆஃப் எஸ்ஸாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் let A be a வந்து காம்ப்ளெக்ஸ் Banach algebra அண்டு சிக்மா ஆஃப் எக்ஸ் lambda belongs to C such that வந்து x minus lambda is a singular ஆயிருதுன்னா is a spectrum of x and the supreme of modulus of lambda belongs to sigma of x is called. இது என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு பாருங்கள். அது என்னென்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வந்து ஸ்பெக்ட்ரல் வந்து ரேடியஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் எக்ஸ் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். த ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து a normed linear space which is a complete as a metric space is called அப்படிங்க. normed linear space which is a complete இருந்தால் as is a metric space is called என்ன நமக்கு இருக்கும். metric space is called வந்து Hilbert space Banach space Banach algebra inner product space இருக்குது. அப்போ complete metric space is called a Banach space. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் எனி டூ வெக்டர் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் தென் ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து டூ எக்ஸ் அண்ட் ஒய் டூ வெக்டர் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிஷன் வந்து நமக்கு எது ட்ரூ கண்டிஷன் ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள்.
வந்து பார்த்தோன்னா மாடலஸ் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய் ஆப்ஷன் வந்து பி தான் நமக்கு ஹில்பர்ட் ஸ்பேஸ் வச்சுருந்தோம். எக்ஸ் கமா ஒய் மாடலஸ் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் நாம் ஒய். நெக்ஸ்ட் லெட் பி அண்ட் பி டேஸ் பி ஏ Banach subspace Banach subspace bounded space if வந்து t b then b dash is a continuous and onto a linear transformation then t is என்ன நமக்கு சொல்லணும்னா t வந்து ஒரு ஓப்பன் மேப்பிங் அண்ட் ஓப்பன் மேப்பிங்னு சொல்லுவோம். க்ளோஸ்ட் மேப்பிங் ஓப்பன் மேப்பிங் ரீஜன் இருக்குது, அது வந்து அந்த ஓப்பன் மேப்பிங் சொல்லுவோம். ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். Next, if S be a non-empty subspace of Hilbert space H, then it is a orthogonal complement 1 by S is orthogonal complement 1 by S வந்து எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷனில் வந்து க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் H நமக்கு இருக்கும். சரிங்களா, ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் H. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். அண்ட் வந்து ஆர்த்தோநார்மல் செட் எஸ் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச். Hilbert space H is a complete if and only if x belongs to H, x perpendicular வந்து S இருக்குது. that implies இப்போ வந்து ஆர்த்தோநார்மல் செட் S வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் H complete if and only if x belongs to H இருந்ததுன்னா x perpendicular S வந்து எந்த கண்டிஷன் நமக்கு இருக்கும் அப்படின்ற x equal to 0 not equal to 0 எஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸா நாம் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் பர்பண்டிகுலர் வந்து எக்ஸாக இருந்தால் தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு இருக்கும். ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். எக்ஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் எம் பி ஏ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் நாம் லீனியர் ஸ்பேஸ் என் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு என். லெட் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு இன்ஃபினிம் ஆஃப் நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம் m belongs to m, then with respect to this norm அந்த norm வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடில் இருக்குது, எல்லாம் நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக நமக்கு எது நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். வந்து n by m ஈஸியாக நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக நமக்கு இருக்கும். x belongs to m இன்ஃபினிமம் நமக்கு வந்ததுனா நமக்கு என்ன இருக்கும், நமக்கு n by m ஈஸியாக நார்ம்டு லீனியர் ஸ்பேஸாக நமக்கு இருக்கும். ஐடென்டி த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இது வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். லேட் H1 H2 ஹில்பர்ட் ஸ்பேஸ் அஞ்சு டி H1 இம்ப்ளைஸ் H2 இஸ் ஏ பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டராக இருந்தால் இதுவும் சேம் அதே தான் நம்ம சொல்லியிருக்கிறேன். செகண்ட் ஒன் டீலேருந்து டி ஸ்டாரு டி ஸ்டார்லேருந்து டீயாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம். அப்போ வந்து இதில் வந்து நமக்கு எதுக்கு ராங்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற டி ஸ்டார் வந்து செகண்ட் போனால் டீயாக தான் நமக்கு மாறும். எக்ஸ் பிலாங்ஸ் H, ஒய் பிலாங்ஸ் டு H1 H2, இதுவும் நம்ம கரெக்டான ஆப்ஷன் தான். அடுத்து செகண்ட் ஒன் வந்து நம்ம பாருங்கள். அதே டி ஸ்டார் ஃபோல் ஸ்டார் ஈக்குவல் டு டி, அதுவும் நம்ம கரெக்டான ஆப்ஷன் தான். ஆல்பா டி ஃபோல் ஸ்டார் வந்து ஆல்பா பார் டி ஸ்டார் ஆல்பா இஸ் ஸ்கேலர், அதுவும் நம்ம கரெக்டு தான். ஆப்ஷன் டி வந்து டி ஸ்டார் டி வந்து நாம் ஆஃப் டி அப்படின்னு இருக்குது. அதுதான் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இதான் நமக்கு டி தான் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின் அதே ஐடென்டிஃபை த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இதுவும் ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெட் ஒய் பி ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹில்பர்ட் ஸ்பேஸ் H, தென் அதுவும் நமக்கு ராங்கான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஒய் இஸ் ஏ ஃபைனல் டைமென்ஷனல், ஒய் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ், சரி ஒய் இஸ் கம்ப்ளீட், y is வந்து complete, final dimension y is complete, y is complete, y is closed in H, if H is வந்து separable, y is separable, எல்லாமே நமக்கு கரெக்டான ஆப்ஷன் தான். ஃபைனல் டைமென்ஷன் y is கம்ப்ளீட்டாக இருக்கும், y கம்ப்ளீட்டாக இருந்தால் y is closed in H இருக்கும், செப்பரபுளாக இருந்தால் y is செப்பரபுளாக தான் நமக்கு இருக்கும். y is வந்து நாட் கம்ப்ளீட் க்ளோஸ்டு இன் Hன்னு இருப்பாருங்க. ஆப்ஷன் டி தான் வந்து தவறான ஆன்சர், ராங்கான ஆப்ஷன், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து எவ்வரி ஃபைனல் டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஒய் ஆஃப் ஏ நார்ம்டு ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் அப்படி இருக்குது. எவ்வரி ஃபைனல் டைமென்ஷனல் வந்து சப்ஸ்பேஸ் ஒய்யாக இருந்தால் அது நார்ம்டு ஸ்பேஸ் நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். க்ளோஸ் நேம் ஓப்பன் எக்ஸ் டென்சி நார்மல் எக்ஸ்னு இருக்குது. எவ்வரி ஃபைனல் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஒய் இஸ் ஏ நார்ம்டு ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் ஏ க்ளோஸ்டு இன் எக்ஸாக இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
let M be a subspace of non-linear space n, the set of all coset x plus m x belongs to x is a normed space in the quotient form if. ஆப்ஷனில் வந்து பாருங்கள், இது கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு இருக்குன்ட்டு. வந்து ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்ட் ஆப்ஷன் வந்து x plus m x belongs to m இருந்தால் normed space in the quotient form of m is closed subspace of n நமக்கு இருக்கும். ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன். m is வந்து closed subspace of n இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லேட்டு T of n1 and n2 be a continuous வந்து linear transformation of a normed linear space n1 into the another normed linear space n2, then கண்டிஷனில் எது நமக்கு ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். n1 n2 வந்து கண்டினியூஸ் வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வந்து நார்மல் லீனியர் ஸ்பேஸ் n1 அனதர் வந்து n2 நமக்கு இருந்ததுன்னா ஆப்ஷன் ஏபிசியில் வந்து நமக்கு எது கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எக்ஸ்டென்ஸ் டு 0 இது நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா there exists அது வந்து என்ன, there exists a real number k greater than or equal to 0 with the norm of tx less than or equal to வந்து k into norm of x for all x belongs to n. ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். Let n be a normed space and a x0 is a non-zero vector in the n. Then there exists a function f0 in the conjugate space of n such that. The option நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள். x0 வந்து non-zero vector இருந்ததுன்னா there is a function f0 of conjugate space of n such that. அது எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா f0 of x0 norm of x0 and norm of வந்து f0 வந்து equal to 1 நமக்கு இருக்கும். ஆப்ஷன் வந்து B கரெக்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். let P be வந்து projection on a bounded subspace let m equal to P of x belongs to B, then m is. ஆப்ஷன் ஏபிசியில் நமக்கு எது கரெக்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள். அது வந்து பார்த்தோன்னா the range of space of a operator வந்து I minus P அப்படின்னு இருக்கும். இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். the range space of the operator I minus P. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். let x and y be the bounded space. the graph of a linear transformation T of x onto y is closed if and only if. என்ன கண்டிஷன் நமக்கு ட்ரூ ஆகுதுன்னு பாருங்கள். அது t வந்து t onto x onto y இருந்ததுன்னா அது க்ளோஸ்டாக இருந்ததுன்னா if and only if t is வந்து எப்படி இருக்கும், நமக்கு கண்டினியூஸாக இருக்கும். ஆப்ஷன் வந்து சி இஸ் வந்து கரெக்ட் ஆப்ஷன். சி இஸ் கண்டினியூஸாக இருக்கும். அடுத்து வந்து if x and y are வந்து 2 vectors in the Hilbert space H, then அது கண்டிஷன் ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்ததுன்னா நமக்கு அது கண்டிஷன் நமக்கு எது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா மாலஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் எக்ஸ் இன்ட்டு நாம் ஒய். ஆப்ஷன் வந்து பி வந்து கரெக்ட் ஆப்ஷன். கண்டினியூ பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். let S be a non-empty subset of a Hilbert space H set of all vector orthogonal to SCs அப்படின்னு இருக்குது. இதில் ஆப்ஷனில் H வந்து இட் செல்ஃபாக இல்லை லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் H இருக்குது, க்ளோஸ் லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் H அண்ட் வந்து எம்டி செட்டாக இருக்குது. அது எஸ் வந்து நான் எம்டி சப்செட் ஆஃப் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் H இருந்ததுன்னா அவனுடைய ஆர்த்தோகோனல் வந்து 2Sக்கு வந்து எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு வந்து பாருங்கள். அது வந்து க்ளோஸ்டு லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் H நமக்கு இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இசன் வந்து ஆர்த்தோநார்மல் சப்செட் ஆஃப் வந்து L2n. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா L2n வந்து அது வந்து ஆல்டர்னேட்டிவாக நமக்கு 0 1 வந்து 1 1 அப்படின்ற ஆல்டர்னேட்டிவாக நம்ம இருக்கும். கொடுத்துருக்கிற வந்து வேல்யூஸை நம்ம பாருங்கள். ஒன் ஒன்று எல்லாமே 1 1, இது 1 0 1 1 நமக்கு இருக்குது. இதுவும் நமக்கு ராங்கான ஆப்ஷன் தான். ஆப்ஷன் வந்து டியை பாருங்கள் 1 0 0 0.
அப்போ செகண்டில் வந்து அடுத்தது 1 0 0 அடுத்தது ஃபைனலாக 1 சரிங்களா. ஆப்ஷன் வந்து டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து let if A is an orthonormal set in Hilbert space H and x is a any vector in H, then the set x equal to ei x comma ei not equal to 0 is அப்படின்னு இருக்குது. என்னென்னு சொல்லுவது செட் ஆஃப் எஸ் வந்து ei equal to x comma ei not equal to 0 இருந்ததுன்னா அந்த either empty or countable இல்லை எஸ் வந்து uncountable empty countable இருக்குது. அது ஆப்ஷன் என்னன்னு சொல்லி கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பாருங்கள். எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரீகாலாக இருக்கும் எக்ஸாம் டைமில் நமக்கு. அது வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா எய்தர் வந்து எம்டி ஆர் வந்து கவுண்டபுளாக நமக்கு இருக்கும். எஸ் ஈக்குவல் டு ஏஐ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஏஐ நாட் ஈக்குவல் டு 0 வந்து எப்படி இருக்கும்னா எய்தர் எம்டி ஆர் வந்து கவுண்டபுளாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் let A be a Banach algebra, let G and S be the set of all வந்து regular elements and the set of all வந்து singular elements of A respectively. வந்து A வந்து Banach algebra எடுத்துகிறோம். let வந்து G and S be the set of all வந்து regular elements இருந்ததுன்னா set of all வந்து singular elements of வந்து A வந்து respectively எப்படி நமக்கு இருக்கும். G is an open and S is closedங்களா இல்லை G is closed set என்னன்னு சொல்லி ஆப்ஷனில் வந்து பாருங்கள். அது வந்து எப்படி இருக்குன்னா G is an open and வந்து S is வந்து closed செட்டாக நமக்கு இருக்கும். ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா A வந்து கரெக்ட் ஆப்ஷன். G is open and S is வந்து closed செட்டாக நமக்கு இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் வந்து let sigma of x be the வந்து spectrum of x where x is an element of a Banach algebra then which is one is wrong. நமக்கு எது ராங்கான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆப்ஷன் ஏபிசிடியில் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து பாருங்கள் சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் லேம்டா இஸ் ஏ சிங்குலர் அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா சிக்மா எஸ் இஸ் ஆல்வேஸ் நான் எம்டி இதுவும் நமக்கு இதுதான் நமக்கு சிக்மா எஸ் இஸ் ஆல்வேஸ் நான் எம்டி. சிக்மா ஆஃப் எக்ஸ் பவர் என்ன இதுவும் நமக்கு சிக்மா எக்ஸ் பவர் ஹோல் பவர் என்ன இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். அது ராங்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் இஸ் எம்டி அப்படின்றது ராங்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் கண்டினியூவாக. அது நெக்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அது வந்து 49ல் இஃப் டூ வெக்டர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இன் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் ஆர் ஆர்த்தோகனல் தென் அப்படின்னு கொடுத்த கண்டிஷனில் வந்து ஆப்ஷன் ஏபிசியில் எது நம்ம கரெக்ட் ஆப்ஷனில் பாருங்கள். நாம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இல்லை எக்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அதுவும் நமக்கு ஆப்ஷன் ஏபிசிடியில் எது கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள். பி வந்து நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நாம் எக்ஸ் மைனஸு நாம் ஒய் ஸ்கொயர் இல்லை ஜீரோங்களா இல்லை வந்து நாம் எக்ஸ் நாம் ஒய் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். வந்து பார்த்தோம்னா ஆர்த்தோகனல் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் வச்சு ஆர்த்தோகனலாக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தோம்னா நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் நமக்கு இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் ஏ be an orthonormal set in a Hilbert space H then for every any வந்து x belongs to H இருந்தது அப்படின்னா அதில் ஆப்ஷன் ஏபிசியில் நமக்கு எது கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள். சம் ஆஃப் வந்து xi ஸ்கொயர் லெஸ் தென் நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்களா இல்லை ஆப்ஷன் பியில் வந்து xi வந்து ஏ ஸ்கொயர் வந்து நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்களா லெஸ் தென் நீங்கள் ஈக்குவல் இருக்குது. அதே கிரேட்டர் தான் நீங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. இதில் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆர்த்தோ நார்மல் செட் இன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஹெச் இருந்ததுன்னா எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் வந்து மாலஸ் ஆஃப் எக்ஸை இஐ ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா டி தான் வந்து இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். நம்ம எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தோன்னா இது லாஸ்ட் வீடியோலையும் நம்ம இதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நம்ம பார்த்துருக்கோம் இம்பார்ட்டன்ட்டு. இதே போல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலும் நம்ம கண்டினியூஸாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஷின் வந்து பார்க்கலாம் சரிங்களா. நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.